கொலை பண்ண எல்லா பொண்ணுங்களோட வயசுமே 4லேருந்து 7 வயசுக்குள்ளே தான் இருந்திருக்கு. அந்த பொண்ணை காரில் வச்சு கொலை பண்ணிட்டு பொண்ணுக்கிட்ட இருந்து வந்த ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். 2 நாளைக்கு அந்த இறந்து போன பொண்ணோட பாடி கூட. இந்த வீடியோவில் சின்ன சின்ன பசங்களை அந்த கில்லர் என்னெல்லாம் பண்ணானோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சில பேர்த்துக்கு இந்த வீடியோ டிஸ்டர்பிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுறது நல்லது. 1988 ஆகஸ்ட் 22ஆம் தேதி மேரி கோனோன்ற 4 வயசு சின்ன பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு விளையாட போகலான்னு போகிறான். போன பொண்ணு வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. அவங்களோட அப்பா அம்மா பதட்டத்தில் பொண்ணை காணாம தேடிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்களோட வீட்டுக்கு ஒரு பார்சலும் ஒரு லெட்டரும் வருது. அந்த பார்சலில் சாம்பலும் சில பற்களும் ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே அவங்க அப்பா அம்மா அந்த இடத்துல அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பொண்ணு காணாமல் போனப்போ எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலோ அந்த ட்ரெஸ்ஸை ஃபோட்டோ எடுத்து அந்த பார்சலில் வச்சு அவங்க வீட்டில் அனுப்பியிருந்தாங்க. இதை பார்த்த உடனே அந்த சாம்பலும் அந்த பற்களும் வேறு யாரோடதுமே கிடையாது, என்னோட பொண்ணோடது தான் சொல்லி அவங்க நினச்சாங்க. அந்த லெட்டரில் மாரி போன்ஸ் கிரிமேட்டட் இன்வெஸ்டிகேட் ப்ரூவ் அப்படின்னு சொல்லி ஒரே சென்டென்ஸ் எழுதாமல் பிரித்து தனித்தனி வார்த்தையாக ஜாப்பனீஸில் எழுதி வச்சுருந்தான். பொதுவாக ஒரு குழந்தையை கடத்துறாங்க அப்படின்னா அது பணத்துக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கேஸில் அது பணத்துக்காக பண்ண மாதிரி தெரில. மேபி வேறு ஏதாவது விஷயங்களுக்காக பண்ணியிருந்தாலுமே எதுக்காக அந்த குழந்தையை கொலை பண்ணி அந்த குழந்தையோட சாம்பலை அவங்க அப்பா அம்மாக்கே அனுப்பி வைக்கணும்? ஏன் அவன் ஒரு சைக்கோவாக இருக்கக்கூடாது? இது நடந்து 3 மாதத்துக்கு அப்புறமா 4 வயசு சின்ன பொண்ணு காணாமல் போகிறான். அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் பார்க்கிங் லாட்டில் இறந்த நிலையில் 3 நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு இறந்தே 3 நாள் ஆயிருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு காணாமல் போனதுக்கப்புறமா எப்படி அந்த பொண்ணோட வீட்டுக்கு லெட்டர் அனுப்பிச்சானோ அதே மாதிரி இந்த பொண்ணை கொன்னதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறான். ஃபஸ்ட்டு அந்த லெட்டரில் எப்படி வார்த்தையெல்லாம் தனித்தனியாக இருந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி இல்லாமல் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த லெட்டர்லையுமே இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. அது என்னென்னா, அந்த லெட்டரை அவன் கையால் எழுதியிருந்தான். ஆனால் இந்த லெட்டரில் வர வார்த்தை எல்லாத்தையுமே அவன் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி ஒரு பேப்பரில் ஓட்ட வச்சு அனுப்பியிருந்தான். அப்படி இந்த லெட்டரில் அவன் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தான்னா, எரிக்கா, கோல்ட், காஃப், த்ரோட், ரெஸ்ட், டெத். இதில் எரிக்காங்கிறது அந்த இறந்து போன பொண்ணோட பேர். இந்த லெட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த கில்லர் என்ன சொல்ல வரன்ற விஷயம் உங்களுக்கு இப்போ புரியாமல் இருக்கலாம். ஆனால் போக போக உங்களுக்கு தெளிவாக புரியும். இது நடந்து 7 மாதங்களுக்கு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் நான் என்னோடய பொண்ணுங்களை பார்க்கில் விளையாடுறதுக்காக வந்தோம். அந்த டைமில் ஒருத்தன் என்னோட பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். அதை பார்த்தோன்னே அவனை போய் அடித்து அதே இடத்துல பிடிச்சி வைக்கணும் ட்ரை பண்ணேன். ஆனால் அவன் தப்பிச்சு ஓடிட்டான். ஆனால் அவன் மறந்து போய் அவன் காரை இங்கேயே விட்டுட்டு போயிட்டான். நீங்கள் வந்தீங்கன்னா அவனை கையும் கழுவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒருத்தர் போலீஸுக்கு கால் பண்ணி சொன்னார். போலீஸ் அவனோட கார்கிட்ட மறைஞ்சு நிற்கிறாங்க. இது எதுவுமே தெரியாமல் அவனோட காரை திருப்பி எடுக்கணுன்றதுக்காக அந்த பார்க்குக்கு வரான். வரப்போ போலீஸ் அவனை பிடிக்கிறாங்க. பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் போலீஸ்க்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இவனோட பேர் சொட்டுமோ மியாசாக்கி. நான் சொன்ன 2 பொண்ணுகளை மட்டும் கொலை பண்ணாமல் இன்னும் 2 சின்ன பொண்ணுகளையுமே அவன் கொலை பண்ணியிருக்கான். கொலை பண்ண எல்லா பொண்ணுகளோட வயசுமே 4லேருந்து 7 வயசுக்குள்ளே தான் இருந்திருக்கு. எல்லாருமே ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க தான். நான் முதல்ல சொன்ன பொண்ணை பேசி கன்வின்ஸ் பண்ணி அவனோட காரில் ஏற்றிட்டு ஆளே இல்லாத ஒரு பிரிட்ஜு கடையில் கூட்டிகிட்டு போய் நிறுத்தி அவள் கூட ஒரு 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கான். அப்புறம் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கான். கொலை பண்ணதுக்கப்புறமா அந்த இறந்து போன பொண்ணோட டெட் பாடி கூட இவன் தப்பாக இருந்திருக்கான். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா அந்த பொண்ணை இவனோட காரில் ஏற்றிக்கிட்டு இவனோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையில் போயிட்டு அந்த பொண்ணோட டெட் பாடியை மறைச்சி வச்சுருக்கான். அந்த பொண்ணோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பத்திரமா வச்சுக்கிறான். கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா அந்த மலைக்கு போயிட்டு அந்த பொண்ணோட டெட் பாடியில் இருக்க கையவும் பாதத்தையும் தனியாக பிரித்து இவனோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறான். மிச்சத்தை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வச்சு எரித்து அந்த பொண்ணை சாம்பலாக்கிடுறான். இப்போ உங்களுக்கு அந்த லெட்டரில் என்ன விஷயம் இருந்துச்சோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மேரி போன்ஸ் கிரிமேட்டட் இன்வெஸ்டிகேட் ப்ரூஃப். ஒரு நாள் இவன் ரோட்டில் காரில் போய்கிட்டு இருக்கும்போது 7 வயசு பொண்ணு நடந்து போகிறத பார்க்குறான். அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் லிஃப்ட் தரேன்னு சொல்கிறான். அந்த பொண்ணுமே சரின்னு சொல்லிடுது. முன்னாடி எந்த இடத்துக்கு போய் ஒரு பொண்ணை கொலை பண்ணானோ அதே மாதிரி இந்த பொண்ணை அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு முன்னாடி என்ன விஷயம்லாம் பண்ணானோ அதே விஷயத்தை இந்த 7 வயசு பொண்ணுக்குமே பண்ணுறான். இதுக்கப்புறம் தான் நான் முன்னாடி சொன்ன 2வது பொண்ணான எரிக்காவை கொலை பண்ணுறான். எப்படி கொலை பண்ணுறான்னா, அந்த பொண்ணு தனியாக போய்கிட்டு இருக்கும்போது இவனோட கார் எடுத்துகிட்டு போய் நிறுத்தி அவளை ஃபோர்ஸ் பண்ணி இவனோட காரில் ஏற்றிட்டு ஒரு பார்க்கிங்கில் போய் நிறுத்திடுறான். நிறுத்தினதுக்கப்புறமா அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி அவளோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண வைக்கிறான். அவளுக்கு என்ன தான் இஷ்டமே இல்லைனாலும் அவளை ஃபோர்ஸ் பண்ணி அந்த காருக்குள்ளே வச்சே ஃபோட்டோ எடுக்கிறான். அந்த பொண்ணை காரில் வச்சே கொலை பண்ணிட்டு பார்க்கிங் லாட்டில் தூக்கி போட்டு சந்தோஷத்தோட அவனோட வீட்டுக்கு போனான். போனதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதினான். இதோடு நிறுத்திக்கிட்டானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 5 வயசு பொண்ணை கொலை பண்ணி இவனோட காருக்கு பின்னாடி போட்டு இவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கான். அங்கே போய் 2 நாளைக்கு
அந்த இறந்து போன பொண்ணோட பாடி கூட தப்பாக நடந்துட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணை அவன் இஷ்டத்துக்கு வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எடுக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணை எதுவுமே பண்ண முடியாதுன்ற கண்டிஷனுக்கு அவளுமே போயிடுறான். அந்த பொண்ணு இறந்து 2 நாள் ஆனதால் அவளோட டெட் பாடி அழுக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றது தெரியாமல் அவளோட கை கால் தலைன்னு சொல்லி எல்லாத்தையுமே வெட்டி பிரித்து அவளோட உடம்பை மட்டும் எடுத்துகிட்டு போய் ஒரு சிமெண்ட்டில் மறைச்சி வச்சிடறான். அவளோட தலையை எடுத்துகிட்டு போய் இவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மலையில் போய் மறைச்சி வச்சிடறான். தனியாக வெட்டின அந்த பொண்ணோட கையை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கிட்டேருந்து வந்த ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களோன்ற பயத்தில் மறைச்சி வச்ச எல்லா பாட்சியுமே எடுத்துகிட்டு வந்து இவனோட வீட்டில் வச்சுக்கிறான். கடைசியாக ஒரு பொண்ணை ஃபோட்டோ எடுக்கும்போது தான் அவங்க அப்பா அவனை பார்த்து போலீஸ் அவனை வந்து பிடிக்கிறாங்க. எல்லா சைக்கோ கில்லர்ஸோட பாஸ்ட் லைஃப் எப்படி நல்லா இருக்காதோ அதே மாதிரி தான் இவனுக்கு இருந்திருக்கு. ஒரு பணக்கார குடும்பத்தில் ஜப்பானில் இவன் பிறக்கிறான். ஆனால் பிறக்கும் போதே இவனோட கை ரொம்பவே ஒல்லியாக நீட்டாக வினோதமாக ஒரு குறையோட தான் பிறந்திருக்கான். இவனோட கைனாலேயே நிறைய பசங்க இவனை ஸ்கூலில் கிண்டல் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு பொண்ணுங்கனாலுமே செட் ஆகாது. இது மட்டும் பத்தாதுன்னு இவனோட சிஸ்டர்ஸ் அம்மா அப்பான்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு இவனை பிடிக்காம தான் இருந்திருக்கு. ஒருத்தரை தவிர அவங்க தாத்தானா இவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க தாத்தா தான் இவனை வளர்த்துனது. ஆனால் அந்த தாத்தாவுமே ஒரு தடவை இறந்து போயிடுறாங்க. அவனோட தாத்தாவை மிஸ் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் தான் இறந்து போன தாத்தாவோட சாம்பல் எடுத்து அவன் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். இவனோட 2 சிஸ்டரில் ஒரு சிஸ்டர் குளிச்சுட்டு இருக்கும்போது இவன் எட்டி பார்த்துருக்கான். இந்த விஷயம் அவன் சிஸ்டருக்கு தெரிஞ்சுட்டு வெளியே போன்னு சொல்லும்போது அந்த சிஸ்டரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த விஷயம் இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு இவங்ககிட்ட கேட்கும்போதுமே இவங்க அம்மாவையுமே அடிச்சிருக்கான். இவனுக்கு அனிமே, ஹாரர், த்ரில்லர் படம் பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவனோட வீட்டை தேடி பார்க்கும்போது போலீஸ் கிட்டத்தட்ட 5760 வீடியோ கிளிப்பிங்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் எல்லாமே படம் கிடையாது. இவனோட விக்டிம்ஸை கொலை பண்ணி வீடியோ எடுத்து வச்சிருந்ததை போலீஸ் அவன் வீட்டிலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது கூடவே இறந்து போன விக்டிம்ஸோட கை கால்களையும் அவனோட வீட்டில் ஒரு கலெக்ஷன் மாதிரி வச்சிருந்ததையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அவனை கோர்ட்டில் கூட்டிகிட்டு போய் நிறுத்துறதுக்கு முன்னாடி நிறைய டாக்டர்ஸ் வச்சு அவனை சைக்கலாஜிக்கலாக டெஸ்ட் பண்ணாங்க. எதனால்னா ஜப்பானில் ஒரு ரூல் இருக்குது. அது என்னன்னா, யாராவது ஒருத்தர் மென்டல் டிஸார்டரோடையோ சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்கும் போதோ ஏதாச்சும் ஒரு க்ரைம் பண்ணுறா இருக்கும்போது அதுக்கான தண்டனையை அந்த கவர்மெண்ட் அவனுக்கு கொடுக்காது, இல்லை அதை கம்மியாக கொடுக்கும். இவன் கோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தானா, எனக்குள்ளே ரேட்மேன் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ண சொன்னால் நான் இந்த கொலை பண்ணலன்னு சொல்லியிருக்கான். இவன் மேலே நிறைய டெஸ்ட் பண்ணதில் இவனுக்கு மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. இவன் மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிருக்கான்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு டெஸ்ட்டில் இவனுக்கு என்னதான் டிஸார்டர் இருந்தாலுமே இவன் தெரிஞ்சே தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதனால் கோர்ட் இவனுக்கு மரண தண்டனை கொடுக்குது. ஜூன் 17, 2008 இவனை தூக்கில் போட்டு இவனோட கதையை முடிக்கிறாங்க.